ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அன்பிளான் டின்னர் கசின் கூட. அவளுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எங்கேயும் வெளியே போக முடியல. எனக்கும் டைம் இல்லை, அவளுக்குமே டைம் கிடைக்கல. இது தம்பியோட மேரேஜ் ரிசப்ஷனுக்காக ஜுவல் செட் பார்க்க போயிருந்தோம். அப்படியே எடுத்து முடிச்சுட்டு சடனாக பிளான் பண்ணி ஈரோடு பிரஃப் ரோட்டில் இருக்க தலப்பாக்கட்டு பிரியாணிக்கு தான் வந்திருந்தோம். நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த சிக்கன் 65, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஃபிஷ்ஷு, கிரில்லு, டெசர்ட்னு எல்லாமே சூப்பராக இருந்தது. அதை விட ஒரு குவாலிட்டி ஃபன் டைமாக ஸ்பெண்ட் பண்ணோம். என் ஹஸ்பண்ட், என் தம்பி, அப்புறம் எங்கள் அக்கா பையன் 3 பேர் மிஸ்ஸிங். அவங்க இருந்தால் இன்னுமே ரொம்ப ஜாலியாக போயிருக்கும் டே. எவ்வளோ ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் கசன் கூட இருக்கிறது தனி தான். யார்கிட்டையும் சொல்ல முடியாத கூட அவகிட்ட ஷேர் பண்ணலாம். என்னை விட தீபி இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டா. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி எங்கள் புது மருமகனும் எங்கள் வைப்புக்கு நல்லா செட் ஆகியிருக்காங்க. ஸோ உங்கள் கசன் கூட உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். லேகனுமே தமிழ் புத்தாண்டுக்கு முன்னாடி நான்வெஜ் சாப்பிட்டதை எங்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தான். அவனை கூட்டு வந்ததும் பயங்கர ஹாப்பி. நாங்கள் எல்லாருமே நல்லா திருப்தியாக சாப்பிட்டு ஒரு 1 hour நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு.